ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளச்சாராய விஷச்சாராய மரணம் குறித்த இந்த வழக்கில் அதில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது. அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கினுடைய பின்னணியை சொல்லுங்கள். இந்த கேள்வியை எந்த அடிப்படையில் நீதிமன்றம் எழுப்பியுள்ளது? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 18 பேர் கைது செய்யப்பட்டு இந்த குண்டர் சட்டத்திலும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் இந்த 18 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்ப தமிழக தரப்பில் அனைவருடைய வழக்கிலும் தற்போது பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. இறுதி விசாரணைக்காக வழக்கை ஜனவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் எதன் அடிப்படையில் அனைவர் மீதும் குண்டர் சட்டப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார்கள். தமிழக தரப்பில் பல ஆண்டுகளாக இவர்கள் தொடர்ச்சியாக கள்ளச்சாராயம் விட்டு வந்ததாகவும் விஷச்சாராய மரணத்தால் மாவட்டம் முழுவதும் பதற்றநிலை உருவாக தெரிவித்தார். அப்போது இத்தனை ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறும் என்றால் அதை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டது என்று கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் அரசின் தோல்வியும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். வழக்கு குறித்த விவரங்களுக்கு நன்றி மதன். மணிப்பூர் வன்முறை மற்றும் அதானி ஊழல் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து செல்வ பெருந்தகை தலைமையில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் செல்வ பெருந்தகை. அதனை நேரலையில் பார்க்கலாம். இப்போது நாங்கள் எல்லாம் ஆளுநர் மாளிகை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போகிறோம். நன்றி. அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் என்று சொல்லியிருந்தால் இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் அதானி மீதான ஊழலை விசாரிக்கவும் மணிப்பூர் கலவரத்தை தூண்டிவிடுகின்ற RSS பாஜகவை கண்டித்தும் மணிப்பூரில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழிகாட்டுதலில் இன்று இந்தியா முழுவதும் தலைநகரங்களில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண ஆட்கள் ஒரு தவறு செய்தார்கள் என்றாலும் அரசியல் ரீதியாக பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் CBI, அமலாக்கத்துறை, மத்திய வருவாய்த்துறை, இன்கம் டாக்ஸ் சோதனை என்ற அடிப்படையில் ரைடு செய்கிறார்களே, அதானி மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் உலக நாடுகள் எல்லாம் குற்றச்சாட்டு நடத்தியும் எதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய கரு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து JPC விசாரணை வேண்டும், கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணை தேவை என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதை யாரும் செவிசாய்க்க மறுதளிக்கிறார்கள். எதற்காக? இந்த ஆணவமும் அகம்பாவமும் இருக்கிறது. இந்திய நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கிறது இந்த தேசத்தில்? அதானி மீது ஏன் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன? உலக